லைனிங் ப்ளவுஸ்ல டாட் ஸ்டிச் பண்றப்போ இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பா வராம லைனிங் தனியா மெயின் கிளாத் தனியா உங்களுக்கு வந்து லூஸ் ஆகுற மாதிரி இருக்கா, உள்ள வந்து காத்து ஃபில் ஆன மாதிரி உங்களுக்கு இந்த டாட் எல்லாம் ஷார்ப்பா வரலையா, லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றப்போ இந்த டாட் எல்லாம் ஷார்ப்பா வராம ரெண்டு துணியும் தனித்தனியா விலகி போகுதா, இப்ப நம்ம போட போற ஒரு ஸ்டிச் போதும் உங்களுக்கு டாட் எல்லாமே நல்லா ஷார்ப்பா வந்து கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டா கொண்டு வரதுக்கு. லைனிங் ப்ளவுஸ்ல டாட் எப்படி நீட்டா ஸ்டிச் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாமா? லைனிங் சைடு வந்து இந்த மாதிரி டாட்ஸ் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கோங்க. லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் லாங் ஸ்டிச் போட்டு ஃப்ரண்ட் பார்ட்ல அட்டாச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த 3 டாட்லயும் நம்ம சென்டர்ல ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன்ல ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்க போறோம். அப்பனா நமக்கு இந்த லைனிங்கும் மெயின் கிளாத்தும் விலகாம கரெக்டா இருக்கும். நம்ம ஃபோல்ட் பண்ணி டாட்டை ஸ்டிச் பண்றப்போ நமக்கு ஈஸியா இருக்கும். ஷார்ப்பா கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு திரும்ப எடுத்து தச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஸ்டிச் போதும் நமக்கு வந்து இந்த டாட் வந்து நல்லா பர்ஃபெக்டா ஸ்டிச் பண்ணி கொண்டு வர்றதுக்கு. இதே மாதிரி நம்ம வந்து எல்லா சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.